ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு zucchini பன்னீர் வச்சு சில்லி டோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த சில்லி டோஸ்ட்டை வந்து நீங்கள் ஸ்நாக் டைமுக்கு இல்லைனா அப்பிடைசர் டைமுக்கு இல்லைனா வந்து பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கொடுத்து அனுப்பலாம். இது ரொம்ப சிம்பிளாக அண்ட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சில்லி டோஸ்ட் நம்ம எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் சின்ன சின்னதாக வெட்டின பூண்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு பூண்டை வதக்கிக்கோங்க. இப்போ வந்து பூண்டு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு, வாசனை எல்லாம் போயிடுச்சு. இது கூட வந்து சின்ன சின்னதாக வெட்டின வெங்காயம் வந்து 1/4 கப்பு போட்டுக்கணும். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகாய் வந்து போட்டுக்கணும். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ வந்து தோலோடு திருவின 3/4 கப்பு zucchini வந்து இதில் போட்டுக்கணும். இதை மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா அந்த zucchiniயோட தண்ணி பசையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஒரு நிமிஷம் அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. நல்லா அமுக்கி விடுங்க. அப்போ தான் தண்ணி எல்லாம் அந்த காயிலிருந்து வெளியே வரும். இது கூட 1/2 கப்பு துருவின பன்னீர் வந்து போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவு, சில்லி ஃப்ளேக்ஸ் 1/4 ஸ்பூனு, உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் 1/4 ஸ்பூனு. இதை வந்து லோ ஹீட்டில் வச்சு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். ஒரு 1/2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி ஒரு 1/4 கப்பு போட்டுக்கோங்க. நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூனு பாதாம் பவுடர். இது வந்து வீட்டில் செஞ்ச பாதாம் பவுடர் தான். நான் வந்து வீட்டுக்கு வந்து பாதாம் மில்க் எடுப்பேன். அதில் வந்து வர்ற செக்கையை வந்து நான் தூக்கி போடாமல் அதை காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுப்பேன். அந்த பவுடர் தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு நான் முதல்ல ஒரு வீடியோவில் செஞ்சு காட்டியிருக்கேன். இது கூட 2 ஸ்பூனு பிரெட் தூள். நான் பிளெயின் பிரெட் தூள் தான் போடுறேன். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு 4-5 ப்ரெட் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த ப்ரெட்டை வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ண போகிறேன். நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணணும்னா இதே ஷேப்பில் வைக்கிறீங்களா இருந்தால் இந்த சைடில் இருக்கிற ப்ரௌன் பாட்டெல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ரவுண்டாக பண்ணுறதுனால நீங்கள் ஒரு டம்ளரு இல்லைனா வந்து கிண்ணம் ஏதாவது இருந்தால் அதை எடுத்து நீங்கள் வச்சு ஷேப் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஷேப் பண்ணி பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் வந்து அப்படியே வச்சுக்கலாம். இது ஷேப்பாக வச்சா பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இந்த ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த ப்ரெட் பீஸை வந்து தூக்கி போட்டுடாதீங்க. இதை வந்து நல்லா காய வச்சு நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம வேறு ஃபுட்டுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் வந்து 1 ஸ்பூனு பட்டர் போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த பேன் வேணாலும் எடுத்துக்கோங்க. தோசைக்கல் ஏதாவது எடுத்துக்கோங்க. நான் வந்து இரும்பு பேன் எடுத்துருக்கேன். இரும்பு பேனாக இருந்தால் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம டோஸ்ட் பண்ணும் போது கொஞ்சம் பட்டர் மெல்ட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை வந்து போட்டுக்கலாம். லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை வந்து. அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இதுக்கு மேலே கொஞ்சம் பட்டரை தடவி விட்டுக்கோங்க. 2 பக்கம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் எந்த ப்ரெட்டு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒயிட் ப்ரெட்டு, ப்ரௌன் ப்ரெட்டு, வீட் ப்ரெட்டு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். மல்டிக்ரெயின் ப்ரெட்டு. ஸோ நான் வந்து ஒயிட் ப்ரெட் எடுத்துருக்கேன் இன்றைக்கி. இப்போ பாருங்கள் 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு எல்லா ப்ரெட்டும். சரி, இப்போ இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி வச்சதில் வந்து நம்ம பண்ண zucchini வந்து இதில் எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நல்லா அமுக்கி விடுங்க. நல்லா அமுக்கி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்க, நான் இந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன். இப்போ திரும்பி வந்து ஒரு பேனை வந்து சூட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பட்டரு இல்லைனா எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன். இப்போ பட்டர் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை வந்து இதில் போட்டுக்கலாம். நம்ம zucchini இருக்குல்ல, அந்த பாட்டு வந்து கீழே போகணும், ப்ரெட்டு வந்து மேலே இருக்கணும். இதை வந்து ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க எல்லாத்தையும். இப்போ எல்லாம் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேணும்னா இதில் வந்து நீங்கள் சீஸ் போட்டுக்கலாம். கொஞ்சமாக துருவின சீஸ் வந்து நீங்கள் மேலே போட்டுக்கோங்க. அந்த ஹீட்லேயே வந்து நல்லா மெல்ட் ஆகிடும்.
இப்போ வந்து சில்லி டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு மேலே நீங்கள் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டுக்கோங்க. ப்ளஸ் டெக்கரேஷனுக்காகவும் நான் கொஞ்சம் சைடில் போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஸ்வீட் சாஸு இல்லைனா வந்து கெட்சப் எது வேணாலும் போட்டுக்கோங்க. நான் வந்து ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் நான் வந்து மேலே போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே ஒரு கொத்தமல்லி இலையை வச்சுடுங்க. ஸோ இப்போ வந்து சில்லி டோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சாப்பிட வேண்டியது தான். இப்போ நம்ம பண்ண சில்லி டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அதை சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ஸோ இது கூட நான் இன்னும் கொஞ்சம் சாஸ் ஊற்றிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம கடைசியில் வேறு அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் மேலே போட்டோம், நல்லா காரமாக இருக்குது. அதோடு வந்து இப்போ நான் ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸும் கூட வச்சு சாப்பிட்டேன். ரெண்டு காம்பினேஷன் நல்லாயிருக்கு. அந்த ஸ்வீட்டும் அந்த ஹாட்டும் சேர்ந்து இருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. நான் விட்டால் இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையும் சாப்பிட்டுடுவேன். நான் இதை அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.